நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசணும், பேசியே ஆகணும். பொதுவாக மேடைகளில் பேசும்போது வழக்கச்சொல்லில் பேசுறது எனக்கு வழக்கம் இல்லை. இலக்கணத்தமிழ் ஆங்கில கலப்பில்லாமல் ஒரு எழுத்து கூட வடமொழி சொல்லை பயன்படுத்தாமல், அதாவது வடமொழி சொல் கலந்த சொல்லை பயன்படுத்தாமல் பேசுவது என்னுடைய வழக்கம். ஆனால் இது மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் பேசியாக வேண்டும். இதனால் பயன்பெறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், என் உடன் பிறந்த தம்பி. அவன் பேர் முத்துக்குமார். துபாயில் இருக்கான். நான் நோய்வாய்ப்பட்டேன். என்னுடைய பணி ஓய்விற்கு பிறகு மாவட்ட நீதிபதியாக இருந்து பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்விற்கு பிறகு என்னுடைய உடல்நிலை மோசமாகிவிட்டது. என்னுடைய தம்பி முத்துக்குமார் அடிக்கடி எனக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவான். உனக்கு அதே வேலை தான், நான் கேட்க மாட்டேன். அவன் துபாயில் ஃபிசியோதெரபிஸ்ட், அந்த அது என்ன உடம்புக்கியல், அதில் ஒரு ஆசிரியராக ஒரு பள்ளியில் பணியாற்றுறான். குழந்தைகளுடைய ஊனத்தையெல்லாம் நீக்கக்கூடிய வேலையை சேர்த்து வருகிறான். அவன் அங்கிருந்து எனக்கு அடிக்கடி தகவல் சொல்லுவான். இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, இந்த பயிற்சி செய்யுங்க, அந்த பயிற்சி. நான் எதையும் கேட்க மாட்டேன். எவர் சொல்வதையும் எப்போதும் கேட்காத பழக்கம் எனக்கு இருக்குது. அது ஒரு கெட்ட பழக்கம்னா வச்சுங்க. அது அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2 மாதமாக என்னை நச்சரிச்சுக்கணும்னா, ஆனால் திருச்சியில் ஒரு மருத்துவர் இருக்கார், ஒரு வைத்தியர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு சிகிச்சை பெற்றுவாங்க. நான் ஒருத்தர் என்கிட்ட அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார் அப்படின்னு சொன்னான். நான் போகிறப்ப நம்ம போக வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு அவனை ஏமாற்றும் விதமாக நான் போகிறப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதம் எனக்கு ஓய்வூதியம் கிடைத்ததற்கு பிறகு போய் பார்த்துட்டு தான் வந்தா என்ன அப்படி என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி இதை நான் போகிறப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். எனக்கு இந்த இனிப்பு நோய் பிரச்சனை இருந்தது. இனிப்பு நோய் அதிகமாகிவிட்டதால் எனது இடது கால் பெருவிரல் நீக்கம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நீக்கியாச்சு. அவ்வாறு நீக்கியதற்கு பிறகு அதனுடைய புண்ணு ஆறவில்லை. புண்ணை ஆறலங்கிறதுக்காக சுமார் 8 மாத காலங்கள் நான் பார்க்காத வைத்தியரே இல்லை. டைட்டியர்கள் இந்த ஏரியாவில், இந்த பகுதியில் இல்லை. நான் இப்போ கும்பகோணத்தில் இருக்கேன். அப்போது முத்துப்பேட்டையில் செம்பரவன்காடு என்கிற கிராமத்தில் நான் பிறந்த ஊரில் இருந்தேன். எல்லாரும் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் முத்துப்பேட்டையிலேயே ஒரு மருத்துவரை போய் பார்த்து அந்த பொண்ணை ஆற்றத்துக்காக கேட்டேன். அவர் சொன்னார், இது என்னக்கிட்ட கிடையாது, இதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு, வைத்தியம் செய்கிறதுக்கு திருச்சியில் ஒரு மருத்துவர் இருக்கிறார், பேராவூரணியில் ஒரு மருத்துவர் இருக்கிறார், இங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்.
பேராவூரணி நமக்கு பக்கத்தில் இருக்கிறதால பேராவூரணிக்கே சொல்லுங்க என்ன. அந்த பேராவூரணிக்கு அவரை ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தார். நான் போய் பார்த்தேன். அந்த மருத்துவர் இவனுடைய அந்த புண்ணு இருந்த பகுதியில் ஒரு கத்திரிக்கோலை விட்டார். கத்திரிக்கோள் என்றால் ஒரு அரை முழம், அரை அடி. அந்த கத்திரிக்கோள் அந்த புண்ணின் உள்ளே சென்றது. பார்த்துவிட்டு அவர் சொன்னார், சார் ஐயா, ஒரு 2 நரம்புகள் வீணாகிவிட்டன, அழுகிவிட்டன. அது இருக்கும் வரை உங்களுடைய காலில் சீல் வந்து கொண்டே இருக்கும். அதை நீக்கிட்டா சரியாகிடும்னார். சரி நீக்குங்கன்னு. நமக்கு தான் காலையே போகுதே. சரி என்று அவர் உடனே அந்த கத்திரிக்கோளால் நரம்பை நீக்கினார், கட்டினார். கொஞ்சம் மாத்திரை, அதை நான் சர்க்கரை இனிப்பு நோய்க்கு சாப்பிட்டுக்கிட்ட மாத்திரை தான் எழுதி கொடுத்தார். ஒரே வாரம், ஒரு வாரத்தில் அந்த புண்ணு ஆறிவிட்டு. பெரிய பெரிய மருத்துவர்களெல்லாம் செய்ய முடியாத ஒன்றினை பேராவூரணி என்கிற அது ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு மருத்துவர், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு, எம்டி முடித்தவர், சிகிச்சை எடுத்து ஒரு வாரத்தில் அந்த புண்ணை ஆற்றி விட்டார். சரி, திருச்சிக்கு போகலாம் என்று போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி நண்பர், என்னை படிக்க வைத்தவர், என்னுடைய தோழர் ஜீவகுமார் எனக்காக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வர்றேன். அவர் பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி நான் இருந்தபோது என்னை வந்து பார்த்து விட்டு சென்றார். அதன் பின் அவரை பார்த்ததாக நினைவில்லை. நான் வருகிறேன் சொன்னவுடன் நீங்கள் அங்கே வாருங்கள் பார்ப்போன்னு சொல்லிட்டு காலையில் போய் சந்தித்தோம், பேசணும். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், எல்லாம் இந்த நாட்டில் என்ன, இந்த நாட்டில் வச்சு உலகத்திலே வந்து பார்த்தோன்னா, ஐயோ அப்போ எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்பான். அவர் சொன்னார், பழைய மாதிரி நீங்கள் நடக்கிறதுக்கு உலகத்தில் ஒருத்தன் இல்லாமல் போவான் அப்படின்னார். நான் இந்த கதையை சொன்னேன், பேராவூரணியில் இந்த கதையை. இதே மாதிரி உங்களை மாற்றத்துக்கு ஒரு மருத்துவர் இருப்பார், எவனாவது இல்லாமல் போக மாட்டான் தான் அவர் சொன்ன. அவர் என்ன சொன்னார். சரி என்று நம்பிக்கொண்டு நான் திருச்சியில் போய் அந்த மருத்துவரை பார்த்தேன். அந்த மருத்துவமனையை தெளிவாக சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி 2 முறை சொல்கிறேன். அதை பாஷா வைத்தியசாலா, நேச்சுரல். சரி, அது உங்களுக்கு அடுத்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அதனுடைய முகவரியை. அதில் ராஜேஷ் நாயர், DAMTAAT, அப்புறம் தான் சிறப்பு சிகிச்சை நிபுணர். அந்த மருத்துவமனை எங்கே இருக்குன்னா, நான் சொல்கிறேன் 2 தடவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திரம் பாருங்கள் வார்த்தையை. மறந்து வயசாகிட்டில் மறந்து போயிடுது எல்லாமே. 2 தடவை சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு முகவரியை. பி ராஜேஷ் நாயர், அது சொல்லிட்டேன். நம்பர் 12, நம்பர் 12, 10th கிராஸ், 10வது குறுக்கு சாலை, 10வது குறுக்கு தான் சாலையில், சக்தி நகர் பெஸ்ட் மேற்கு, சக்தி நகர் மேற்கு, திண்டுக்கல் ரோடு, கருமண்டபம், திருச்சி 1. மறுதடவை சொல்கிறேன், பேச்சு மாறக்கூடாது. 2 தடவை சொன்ன பேச்சு மாறக்கூடாது, 1 தடவை சொல்லிடுறேன். டாக்டர் பி ராஜேஷ் நாயர், DAMTAAT, நம்பர் 12, 10வது குறுக்கு, சக்தி நகர் மேற்கு, திண்டுக்கல் ரோடு, கருமண்டபம், திருச்சி 1. நீங்கள் அறிகிறதுக்காக நான் மீண்டும் வாட்ஸ்அப்பில்
இதை அனுப்புகிறேன், அட்ரஸ் முகவரி அனுப்புகிறேன் உங்களுக்கு. அங்கே போனேன். அவரோட பார்க்கல அந்த மருத்துவர், அந்த வைத்தியர் என் காலை தொட்டு கூட பார்க்கல. காலை அப்படியே காட்டினேன். நான் ஷூவெல்லாம் கழட்டிட்டேன். இப்போயெல்லாம் மறைப்பதற்காக, அந்த பெருவழி எடுத்ததை மறைப்பதற்காக ஷூ தான் போட்டுக்கேன். செருப்பு போட முடியாதுங்கிற வேறு விஷயம். ஏன்னா காலில் போய் மாட்டணும்ல, அது மாட்ட முடியாது. போனேன். அவர் இப்படியே உத்து பார்த்தார். ஒரு 5 மணித்துளிகள். மன்னிக்கவும், நான் இலக்கண தமிழ் அல்லது இலக்கிய தமிழ் இயல்பாக வந்துட்டுனா மன்னிச்சிடுங்க. நான் வழக்கு சொல்ல தான் பேச விரும்புகிறேன். உத்து பார்த்தார். பார்த்துட்டு ஒரு சீட்டு எழுதி ஒரு சீட்டு எழுதி கூப்பிட்டு அவங்க அந்த இதிலே, அந்த மருத்துவமனையிலே, அந்த வைத்தியசாலையிலே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு, சின்ன பாப்பா, அந்த பாப்பாவை கூப்பிட்டு, சார் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்னு சொன்னார். அழைச்சிட்டு போகிறார். அவர் இன்னும் போனோடனே கொஞ்சம் காத்திருக்க உட்காந்துச்சாங்க. அதுக்கு முன்னே ஒரு நோயாளி இருந்தார். அவர் வெளில அவருக்கு சிகிச்சை அளித்து வெளியே அனுப்பிட்டு என்னையே உள்ளே கூப்பிட்டாங்க. நான் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே அவர், நான் இப்போ இந்த அரைக்கால் சட்டை இருக்குல்ல, ஷார்ட்ஸுன்னு சொல்லுவாங்களே, அதை போட்டுக்கிட்டு போனோன்னே அவர் கழட்ட முடியுமா சொன்னார். முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உள்ளே ஒன்றும் போடலை. அவர் ஒரு பேப்பரை விரித்து அது மேலே என்னையே படுக்க சொன்னார். சின்ன ஒரு பலகைன்னா ஒரு 3/4 அடி பலகை. அந்த பலகை மேலே துணி கிடந்தது. அதில் பேப்பர் விரித்து படுக்க போட்டார். படுக்க போட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேல் அப்படியே உடம்பை புழிஞ்சு எடுத்துட்டார். வலி தாங்க முடியலை, உயிர் போகுது. எனக்கு இந்த அம்மா மணல் கத்தியெல்லாம் பழக்கம் இல்லை. எதுக்கு கத்தாலும் தடுக்குனா கூட அப்பான்னு தான் கற்றுவேன். ஏன்னா அம்மாவை பார்த்தது கிடையாதுன்னா அப்பாவை தான் பார்த்தேன். அப்பா தான் எனக்கு எல்லாமே இருந்தார். கொஞ்சம் விலகி இருந்தார், அவ்வளவுதான். அப்பான்னு கத்துறேன். ஊன்னு கத்துறேன். சரி, எல்லாம் முடிச்சுட்டு தைலம் போட்டு தான் தடவினார். எல்லாம் முடிச்சுட்டு அனுப்புகிறேன். இந்த அரைக்கால் சட்டை போடுறதில்ல, என்னுடைய கால்களை தூக்கி அந்த அரைக்கால் சட்டையை மாட்டுவதற்காக குறைச்சல 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா கால் தூக்க முடியாது. 2 கால்களுமே அப்படி தான் இருக்குது. என்னுடைய இடது கையையும் தூக்க முடியாதுன்னா அசையும் எல்லா வேலையும் செய்யும். இப்போ இந்த செல்பேசியை கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த இடது கை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது மரத்து பொண்ணு மாதிரி இருக்கும். நான் ஏன் மருத்துவரை பார்க்க போனோன்னு சொன்னால், நான் போகணும்னு நினைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வர என்னுடைய முழங்கால்கள் 2 காலுடைய முழங்காலும் மரத்து போய் சோரனாயிட்டு இருந்து. ஆனால் அந்த 1 வாரத்துக்கு முன்னே என்ன ஆச்சுன்னா, என்னுடைய தொடைப்பகுதி வரை மரத்து போயிட்டு, வலது காலில் இடது காலில் மட்டும் என்னுடைய தொடைப்பகுதி வரை மரத்து போச்சு. அப்போ தான் நான் தம்பி சொல்கிற மாதிரி கேட்கலாமே, முத்துக்குமார் அங்கேருந்து சொல்கிறான்னா ஓரளவுக்கு சரியாக தான் சொல்லலாம். ஏற்கனவே பட்டுக்கோட்டையில் கூட இது மாதிரி ஒரு தொழில் சிகிச்சை அவன் ஒவ்வொரு வாரமும் என்னை அழைச்சிட்டு போய் பார்த்தான். போகலாமின்னு சொல்லிட்டு அப்போ தான் முடிவு எடுத்து போனேன். சனிக்கிழமை இன்றைக்கி சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாள் ஆகுது. போனேங்க. சிகிச்சை கொடுத்துட்டு சில மருந்துகள்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். சிகிச்சை கொடுத்தோன்னே எனக்கு ஒரு முழுமை, அதாவது திருப்தின்னு சொல்லுவோம், திருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த கை பகுதி
75 விழுக்காடு வந்து குணமான, 75% குணமானதாக அப்பயே நான் உணர்ந்தேன். அதை மருத்துவர்கிட்டே நான் வேறு சொன்னேன். அந்த திரு ரமேஷ் அவர்களிடம் நான் சொன்னேன். எனக்கு ஒரு 70% சரியான மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப திருப்தியாக இருக்குது சார்னு சொல்லிட்டு வந்தேன். திங்கக்கிழமை இது சனிக்கிழமை முடியுது. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய காலை தூக்கி காலில் போடுற அளவுக்கு, அது தொடையில் போடுற அளவுக்கு, ஒரு காலை தூக்கி இன்னொரு காலின் தொடையில் அட்டனங்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போடுறது மாதிரி அனுப்பி வலது காலை தூக்கி இடது கால் தொடையில் போடுகிறேன், இடது காலை தூக்கி வலது கால் தொடையில் போடுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நேற்று எழுதுனேன்னு சொன்னேன், 8 மணிக்கு மேலே உங்களுக்கு எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் படிக்கிறது வரை கேட்குறது தானே நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பேசலாமே, நம்ம தான் இது வரைக்கும் பேசலையே. பேச்செல்லாம் பேச ரொம்ப நாளாச்சு. இது வரைக்கும் பேசாத நம்ம இன்றைக்கி பேசி அனுப்புவோம் அப்படின்ட்டு. அதனால தான் காலையில் ஒரு செய்தியை கேட்டு தனித்தனியாக என்னுடைய இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வந்து அதை அனுப்பியிருக்கேன். ஸ்டேட்டஸில் போட்டது, இதுக்கு முந்தி போட்டிருக்கிறது. இவனுடைய மரத்து போன இடதுகையினுடைய மதப்பு இல்லை. இப்போது என்னுடைய காலை தூக்கி இன்னொரு கால் மேலே போட முடியுது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தேவையற்ற சிகிச்சைகள், அலோபதி அது இதுன்னு போயிட்டு நம்ம சிகிச்சை பெற்றுக்கிறோம். நிறைய மருத்துவர்கள், நானும் பாலக்காடெலாம் போய் ஒரு 10 மாதங்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றேன். புகழ்பெற்ற மருத்துவமனைகளெல்லாம் சிகிச்சை பெற்றேன், வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் பயனில்லை. நடக்க முடியல, குச்சி ஊனி நடக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் குடியிருக்க வீட்டை, மழை தூரிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மழை தூது கும்பகோணமெல்லாம், நான் மூப்பக்கோயிலில் இருக்கேன். இன்றைக்கி நான் குடியிருக்கிற வீட்டை குச்சி இல்லாமல் மிக வேகமாகவும் மெதுவாகவும், சில இடத்துல மெதுவாக 10 சுற்று சுற்றிருக்கு, 10 ரவுண்டு. அதற்கு காரணம், கொஞ்சம் இருங்க, அந்த வைத்தியசாலை படிக்க சுவாசா அது இதுன்னு போட்டிருக்காரு அவர். தமிழ் போட மாட்டேங்கிறார். தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும். மாற்றணும், பேரை மாற்றணும். சுவாசா வைத்தியசாலை, சரி, சுவாசாங்கிறது யாராவது பேராக கூட இருக்கலாம், மன்னிக்கவும், அது அவருடைய விருப்பம். சுவாசா வைத்தியசாலா, நேச்சுரல்ஸ் வந்துட்டு எழுத்துக்கள் சரியாக புரியலை. சரி, ஒன்று தெரப்பி தான் அது. சென்டர் ஆஃப் புரியலை. சரி, கொஞ்சம் சிகிச்சைக்கான செலவுகள் என்னால் தாங்க முடியும். ஏன்னா நான் உதவித்தொகை வாங்குகிறேன். உதவித்தொகை என்ன, பணிமொழி பிறகு வாங்குற மாதிரி பேர் என்னங்க, ஓய்வூதிய தொகை வாங்குகிறேன். நிறைய வாங்குகிறேன், என்னால் முடியும். ஆனால் எனக்கு வந்து 5200 நேற்று. இன்னும் ஒரு 15 நாளைக்கு முன்பு சிகிச்சை பெறணும்னு சொல்லியிருக்கார் மருத்துவர். அதுக்கு எவ்வளோ கேட்பாருங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவருக்காவது சிகிச்சைக்கு, இந்த சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால்
உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது என்கிற ஆதாரங்களுடன் எனக்கு உங்களுடைய முகவரியை, உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பினால் நான் தேவைப்படும் அல்லது என்னால் செய்ய முடியும் உதவித்தொகையை வழங்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய முகவரி நாவண்ணா திருநாவுக்கரசு, பாதுகாவலர் பெயர் மண்ணில் மறைந்த பி. அலமேலு, பி. அலமேலு, 2/237 காயிதே மில்லத் நகர், மூப்பக்கோயில், மேலக்காவேரி அஞ்சல் நிலையம், கும்பகோணம் 612-001, அதாவது 001. அந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பம்லாம் வேண்டாம், ஒரு லெட்டர் எழுதினா கூட போதும். ஏன்னா புரட்சித் தலைவருக்கு நான் லெட்டர் எழுதி, ஏன்னா வக்கீலானேன், ஜட்ஜானேன். ஆமாங்க, ஒரு என்வலப் லெட்டர் தான் எம்ஜிஆருக்கு அனுப்பினேன். எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எங்கள் அகத்தா தான் அலமேலு தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்க தென்னை மட்டை தென்னை ஓலை பிஞ்சு நடவு நட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் வசதியானவங்க, ஒரு சீட்டு கொடுங்கன்னு எம்ஜிஆர் கொடுத்தார். அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிஏனா அங்கங்கே நீங்கள் ஒரு 10 டாக்டர்கிட்ட பார்த்துருப்பீங்களா, குறைச்சலாக 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்களா? போங்க, சுவாஸ்தா வைத்தியசாலா முகவரி சொல்லிட்டு அடுத்த பதிவிலே அந்த மருத்துவமனையினுடைய முகவரி ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலம் தெரிந்தவர்களும் படித்து அதை தமிழில் எழுதி கொண்டு போங்கள். மருத்துவரிடம் சொன்னால் கூட கேட்பார் என்று நினைக்கிறேன். அவ்வளோ அன்பாக இருக்கிறார், பேசுகிறார். மருத்துவரிடம் சொன்னால் கூட, அங்கே நிலவை செய்து சொன்னால் கூட அவர் உங்களுக்கான சிகிச்சை செலவினை குறைத்துக் கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. நான் கேட்கல, என்னால் எனக்கு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவருக்கு தெரியுமில்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர்டானால் எவ்வளோ பென்ஷன் வாங்குவான், ஓய்வூதிய தொகை வாங்குவாங்கிறது அவருக்கு தெரியுமில்ல. அதனால் அவருக்கும் தேவையும் இல்லை, நாங்கள் கேட்கணுங்கிற தேவையும் எனக்கு இல்லை. தேவையில்லாதவர்களுக்கு இடையே அன்பு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சரி, பார்க்கலாமா? வணக்கம்.